கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளை கர்த்தர் இனிமையான ஒரு நாளாகவும் பாதுகாப்பாக கிருபையை தருகிற ஒரு நாளாக தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். பாடல் பாடி அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். செய்வார் எண்ணடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். நல்ல தகப்பனே, மகிமையான தேவனே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எண்ணிக்கைக்கு அடங்காத அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்கள் வல்லமை குறையலை. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து பாவிகளுக்காக அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்புக்காக அல்லது பாவத்திலிருந்து உண்டாகிற விடுதலைக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷமாக அறிவிப்பதற்காக தேவன் நம்மளை எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்பதை யாரெல்லாம் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார் அல்லது பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாக இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு அவர் மரித்திருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்ப்பு என்கிற இந்த சத்தியத்தை இந்த உலகத்தில் சாட்சியாக அறிவிப்பதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியா முழுவதும் உலகத்தின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்து அல்லது தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் சாட்சியாக அறிவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த கடைசி காலத்தில் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது ஊழியக்காரர்களுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுடைய கடமை மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. இந்த வாசித்து கேட்ட வேத வசனத்தில் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்ப்பு இவை மூன்றையும் குறித்து மிகுந்த தைரியமாக மிகுந்த பலத்தோடு அவர்கள் சாட்சி கொடுத்து வந்தார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் படித்து பார்த்தா எல்லா இடங்களிலும் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்ப்பு என்கிற அந்த சத்தியத்தை ஆழமாக ஜனங்களுக்கு போதிச்சாங்க. ஏனென்றால் அந்த சுவிசேஷம் அப்படி அறிவிக்கிற அந்த சத்தியம்தான் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மகிமையான சுவிசேஷம் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து சென்றால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி அவங்க வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும். ஆனால் உலகத்தில் இருக்கிற பிசாசு என்ன செய்கிறான் என்றால், இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளே கடந்து செல்லாதபடிக்கு அவிசுவாசிகளுடைய இருதயத்தை குருடாக்கி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அநேக மனிதர்கள் இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை அறியாமல் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை சுவிசேஷத்தின் மூலம் மீட்பின் பாதைக்கு நடத்துகிற பணியை தேவன் அவருடைய ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த செய்தியை கவனிக்கிற விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற மகா பெரிய பொறுப்பு சுவிசேஷம் அறிவித்தல் என்பதுதான். ஏதாகிற ஒரு விதத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். கைப்பிரதிகள் மூலமாக அறிவிக்கலாம், இன்னும் வசனங்களை அனுப்புகிறதன் மூலமாக அறிவிக்கலாம், நற்செய்தியை பிரசங்கிக்கிறதன் மூலம் அறிவிக்கலாம், நீங்கள் போய் தனிப்பட்ட விதத்தில் போய் சந்தித்து பேசுகிறதன் மூலம் அறிவிக்கலாம். எப்படியாகிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சுவிசேஷத்தை எப்படியாகிலும் பிரசங்கிக்க நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளே, அப்படி கர்த்தருடைய நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை நாம் அறிவித்து இருளில் இருக்கிற அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுகிற பணியை பொறுப்போடும் கடமையோடும் செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்காக உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சாட்சியை இந்த உலகத்திலே பறைசாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையான சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிவிக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான தாகத்தையும் பாரத்தையும் வாஞ்சியையும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும்
அதிகமாய் தந்திருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.